நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆரக்கேரியா கன்னிகாமி தாவரம். இது ஹூப் பைன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இது ஒரு ஜிம்னோஸ்பம் தாவரம். டைனோசர் காலத்தியது. கிளாஸ் பைனாப்சிடா, ஆர்டர் ஆரக்கேரியல்ஸ். இதன் பூர்வீகம் குவீன்ஸ்லாந்து. இது அதிகளவு ஆஸ்திரேலியாவிலும் தற்போது காணப்படுகிறது. இத்தாவரம் கூம்பு போன்ற வடிவில் தோற்றமளிப்பதால் கிறிஸ்மஸ் ட்ரீ என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் அலங்கார இலைகளுக்காக தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன. இத்தாவரத்தில் ஆண் மற்றும் பெண் கூம்புகள் ஒரே தாவரத்தில் இருக்கும். எனவே இது மொனேஷியஸ் தாவரமாகும். பெண் கூம்புகள் முதிர்ச்சியடைய சுமார் 18 மாதங்கள் ஆகின்றன. பெண் கூம்பு ஒரு வகை விதையிலையை உருவாக்குகிறது. இவ்விதைகள் உணவாக உண்ணப்படுகின்றன. இத்தாவரத்தின் முதிர்ந்த கட்டை உயர் ரக பிளைவுட் பலகைகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. முதிர்ந்த தண்டில் இருந்து கசியும் ரெசின் அல்லது மெழுகு போன்ற பிசின் மிகுந்த மருத்துவ குணமுடையது. மரப்பிசின் எளிதில் தீப்பற்றி கொள்ளும் தன்மையுடையது. எனவே காட்டுத்தீ எளிதில் பரவ இவை காரணமாக அமைகின்றன. மரப்பிசின் பலகாலம் பயன்படுத்தக்கூடிய மிகுந்த மணமுடைய மெழுகுவர்த்தி தயாரிப்பிலும் மெழுகு பொம்மைகள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் வார்னிஷ்கள், பெயிண்டுகள் தயாரிப்பிலும் இவை அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. வாசனை திரவியங்கள், முக சாயங்கள் தயாரிப்பிலும் இவை அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. ஆல்பா குளுக்கோசைடுகளை கொண்டுள்ளதால் கல்லீரல் நோய்களுக்கு மருந்தாக இந்த மரபிசின் பயன்படுத்தப்படுகிறது. சுவாச கோளாறுகளுக்கான மருந்துகள் தயாரிக்கவும் ஆஸ்மா போன்ற நோய்களை குணப்படுத்தவும் இவை பயன்படுத்தப்படுகிறது. டைனோசர் காலத்திய ஜிம்னோஸ்பம் தாவரம் ஆரக்கேரியா இயற்கையின் அற்புத பரிசு.